இரும்புச்சத்து நம் உடலுக்கு மிகவும் அவசியமான ஒரு தாது பொருள். இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஆண்களுக்கு அதீத இரும்புச்சத்து உடலில் சேர்வதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. காரணம், இரும்பு உடலிலிருந்து வெளியேறுவது மிகவும் கஷ்டமான விஷயம். பெண்களுக்கு மாதவிடாய் காரணமாக ஒவ்வொரு மாதமும் இரும்புச்சத்து ஒரு குறிப்பிட்ட அளவு உடலை விட்டு வெளியேறி விடுகிறது. ஆனால் ஆண்களுக்கு அப்படி ஒரு இது இல்லை, அப்படி ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது. அதனால் உடலில் சேரும் இரும்புச்சத்து காலப்போக்கில் அதிகமாகி உடலில் சேமிக்க துவங்குகிறது. இதன் விளைவாக ஆண்களுக்கு பல முக்கியமான உடல்நல ஆபத்துகள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன. இரும்புச்சத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு குறைவான இரும்புச்சத்து இருந்தால் அதில் பாதிப்பு வரும். பல பெண்களுக்கும் அனீமியா, குறிப்பாக சைவ உணவு உண்ணும் பெண்களுக்கு அனீமியா எனும் இரும்புச்சத்து குறைபாடு இருப்பதை காணலாம். ஆனால் ஆண்களுக்கு அதீத இரும்புச்சத்து உடலில் சேர்வதன் மூலமாக பல வியாதிகள், உதாரணமாக இதய நோய்கள் அதிகமாகிறது. உடலில் இரும்புச்சத்து அதிகரிக்கும் போது அது நம் இரத்த நாளங்களை கடினமாக்கி மாரடைப்புகளை உருவாக்குகிறது. இதனால் உயர் இரத்த அழுத்தம், நெஞ்சுவலி, மாரடைப்பு போன்ற கடுமையான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கல்லீரல், இரும்புச்சத்து பெரும்பாலும் கல்லீரலில் தான் சேமிக்கப்படுகிறது. அதிக அளவில் இரும்புச்சத்து சேரும்போது கல்லீரல் வீக்கம், கல்லீரல் செயலிழப்பு மற்றும் கல்லீரல் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். குறிப்பாக சிர்ரோசிஸ் எனப்படும் நிலையும் கூட உருவாகும் வாய்ப்பு உள்ளது. உடலில் அதிக இரும்புச்சத்து சேருவது இன்சுலின் ஹார்மோன் செயல்பாட்டையும் பாதிக்கிறது. இதனால் நாளடைவில் டைப் 2 வகை டயபெட்டிஸ் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளது. அப்புறம் குறிப்பாக ஆண்களுக்கு ஹார்மோன் குறைபாடு, முக்கியமாக டெஸ்டஸ்ட்ரோன் ஹார்மோன் அளவை இரும்புச்சத்து பாதிக்கிறது. இதன் விளைவாக விந்தணு உற்பத்தி குறையும், உடல் வலிமை மற்றும் பாலியல் நலம் பாதிக்கப்படலாம். கடைசியாக மூளையில் அதிக இரும்புச்சத்து சேர்வது அல்சைமர்ஸ் மற்றும் பார்க்கின்சன் போன்ற நரம்பியல் நோய்களுக்கும் வழிவகுக்கூடும் என ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. பழங்காலத்தில் ஆண்கள் நிறைய போர்களுக்கெல்லாம் போனார்கள், இரத்த இழப்பு நிறைய ஏற்பட்டது. இன்று அதெல்லாம் நடப்பது கிடையாது. ஆனால் அதுவும் இதற்கு ஒரு காரணம் என வைத்துக்கொள்ளலாம். அதனால் இரும்புச்சத்து அதிகமாக இருப்பதை எப்படி கட்டுப்படுத்துவது என பார்த்தால் சிறப்பான ஒரு வழிமுறை இருக்கிறது. அது இரத்த தானம். ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இரத்த தானம் செய்வதன் மூலம் உடலில் அதிகமாக சேமிக்கப்பட்ட இரும்புச்சத்தை குறைக்க முடியும். நான் ஆண்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். பெண்கள் பொதுவாக, அதுவும் சைவ உணவை உட்கொள்ளும் பெண்கள் இரத்த தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் ஆண்களுக்கு அதுவே உயிரை பாதுகாக்கும் ஒரு விஷயமாக கூட ஆகிவிடும். அதனால் நீங்கள் நிச்சயமாக இரத்த தானம் செய்வது நல்லது. மற்றபடி வழக்கமான இரத்த பரிசோதனைகள் செய்யும்போது அதில் இரும்புச்சத்தின் அளவு சீராக இருக்கிறதா என கண்காணிக்க வேண்டும். அப்படி சீராக இல்லாமல் அதிக அளவில் இருந்தால் நீங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று வேறு எந்த பிரச்சனையும் இல்லையா என்பது மாதிரியான பரிசோதனை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதன் பின் இரத்த தானம் செய்வது உங்களுக்கும் பாதுகாப்பானது, மற்றவர்களுக்கும் உதவியான ஒரு விஷயம். ஆக இரும்புச்சத்தின் அளவை ஆண்கள் அடிக்கடி கண்காணிப்பதும் அதன் மூலம் தமக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்வதும் முக்கியம் என்பதை இது போன்ற செய்திகள் காட்டுகின்றன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் நியாண்டர் செல்வன்.